talk to me, numbers never lie. Add it up, that's me. நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? நான் இந்த ஏர்போர்ட் கிட்ட ஸ்டே பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பப்பு போறவங்க தான். மோஸ்ட்லி இல்ல, ஃபுல்லாவே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு பப்புக்கு போறோங்கிறது தெரியும். இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. வித்தியாசம் வேற எதுவும் இல்ல. இங்கெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கான்டாக்ட். நான் உன் கூட படிச்சேன்னா நீ நாளைக்கு வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் உன் ஃப்ரெண்டு கூடயே படிச்சனால நீ என்னை எதுவும் நடத்த கூடாது. உனக்கு தேவையானது வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி போறாங்க. போங்க என்னை ஆட விடுங்க. பரவாயில்ல, ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கோயம்புத்தூரை பத்தி. நான் இந்த ஊர்ல எப்படி சேவை பண்றேன் உங்களுக்கு தெரியாதுன்னா, பிசினஸ் பண்றாளுங்க. மாசம் நாங்க வந்து 1 lakh கம்மியா சம்பளம் வாங்குறது இல்ல. எங்களுக்கு 1 lakh குள்ளர கிடைச்சு பிசினஸ் பண்றோம்னா, பிசினஸ்க்காக நாங்க அப்ப நான் எவ்வளவு கடன் வாங்கிட்டு அப்ப யோசிச்சு கத்துக்கோம். 1 lakh கம்மி தான் எனக்கு தெரியும். அண்ணே இன்ஸ்டியூட் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிஎஸ்சி காலேஜஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நான் கம்பெனிஸ் கூட்டிட்டு போயிட்டேன். இதே வந்துட்டு நீங்க அவங்க பர்சனல் லைஃப்ல இதை விட அவங்க பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு அப்பா சொன்னால அந்த அக்கா ஒரு நைட்டு ஒருத்தர் கூட போயிட்டு வந்தாங்கன்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். அப்ப நான் பாத்துக்கோங்க, மாசத்துல 3 பேரு கூட படிச்சாலே 60,000. நான் ஈஸியா அதுல நான் எப்பயே சம்பாரிச்சுட்டு போயிருவேனே. நான் வந்து சும்மா இந்த லோக்கலா அதுவுமே சொல்லுவாங்க. எப்படிதான் லோக்கல் ரோட்ல எல்லாம் போக கூடாது. ஆம்பளைங்க சம்பாதிக்க ரோட்ல நாயா போய் அலையிறோம். ஆனா உங்களுக்கு போய் குடுக்குறீங்க, நீ குடுக்கறது ஸ்டாப் பண்ணா இங்க யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த பொண்ணுங்க இப்படிதான், இப்ப அவளே கூப்பிட்டா வரா அப்படின்னு சொல்லுவோமா? இதே பார்த்து பொண்ணுங்களை நீங்க கேட்டீங்க, அவனே காசு தராங்கியா, அவன்கிட்ட காஜியா, அப்ப நான் போறது என்னன்னு அதுதான் கேட்கணும்னு தோணுது. என்ன ஏஜ் உங்களுக்கு? 23. நிறைய அடி வாங்கியிருப்பீங்க போல. நிறைய காதல் வாழ்க்கையில ஸ்லிப்பர் தாட்டா வாங்கியிருப்பீங்க போல. நிறைய அனுபவத்துல வாங்கியிருக்கேன். அனுபவத்துல மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் சாதனை பண்றேன். இவ்வளவும் என்ன கண்ணா நான் சாதனை பண்ணிருக்கேன். உண்மையாவேங்க இதெல்லாம் கண்டிப்பா உங்களை பெரிய இடத்துக்கு கூட்டு போவோம். ஐ மீன் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த வயசுலயே, அதுக்காக சொல்றேன். ரொம்ப தெரிஞ்சுட்டேன். இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பண்ணுவாங்க. எனக்கே ஒரு சில டைம் இதுல இவ்வளவு சமாளிச்சாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது என்னமோ தெரியல. என்ன எனக்கு 20,000 கொடுக்குறேன்னு ஒருத்தர் கூப்பிட்டான். ஃப்ரெண்டு சொல்றா, 20,000 நீ போயிட்டு வா, 20,000 அப்படின்னா உனக்கு 20,000 2 நாள் நான் ரெடி பண்ணி தரேன். எனக்கு அவன் ஒரு ஆளுக்கு நானே லவ் பண்ணிட்டு இருந்தேன். தீபாவளி அப்பதான் பேச மாச்சு. நான் அவனுக்கு லாயலா இருக்கணும்னு நினைச்சேன். அவன் வந்து என்னை தம்பி பப்புக்கு அனுப்பிடுறான். பாருங்க, அப்ப நான் அவனுக்கு எவ்வளவு லாயலா இருக்கணும். அவன் நம்புறான், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் அவனுக்கு எவ்வளவு லாயலா இருக்கணும். ஓகேங்க, தேங்க்யூ.